அவங்களுக்கு அப்படியே எரியுது. பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருது. மேலும் மேலும் பெருமை கிடைக்குது, மேலும் மேலும் பிஜேபிக்கு வெற்றி கிடைக்குது. இதை தடுக்க முடியல. அந்த விரக்தி தாமா நாடாளுமன்றத்துல குழப்பம் பண்றது. காவிரியில மேகதாதுல அணை கட்ட கர்நாடகா முயற்சி பண்றாங்க, அதுக்காக நாங்க கருப்பு கொடி கட்டிட்டு உள்ள போறோம், கருப்பு சட்டை போட்டு உள்ள போறோம் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா திமுக? தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்களா? என்னைக்கு சொல்லியிருக்காங்க? என்னைக்கு தமிழ்நாட்டு திட்டத்துக்காக அவங்க போராடி இருக்காங்க? எப்ஸ்டைன் ஃபைலுங்கிறது எப்ஸ்டைன் யாரு? எப்ஸ்டைன் ஃபைல எந்த நாட்டில்? இதே மாதிரி தான் முதல்ல ஜார்ஜ் ஃபாரஸ்ட்னா அவரும் ஒருத்தர் ஒரு கருத்துக்களை சொல்லி வெளியிட்டாரு. இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காம அமெரிக்கா தவிக்குது. ஆஸ்திரேலியாவில் தடையில்லா ஒப்பந்தம் போட்டோம். ஏயு யூரோப்பிய யூனியனோட போட்ட ஒப்பந்தத்தை ட்ரம்ப் மிரண்டது உண்மையா இல்லையா? அதுக்கு பிறகுதான் இறங்கி வந்தாங்க. இப்படிலாம் எதிர்க்க காங்கிரஸுக்கு என்னைக்காவது துணிச்சல் இருந்திருக்குமா? பிரதமர் ரஃபேல் கொண்டு வந்து நிப்பாண்ட பிறகு நம்ம வலிமையே உலகத்துல கடற்படை வலிமை கூடிச்சு. நேற்று செய்தி வந்திருக்கு பாருங்கம்மா, 114 ரஃபேல் விமானங்கள் மறுபடியும் 3.25 லட்சம் கோடி. அப்படியே நாடே பாக்குது, உலகமே பாக்குது. அவங்க பேசுறது என்ன? பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னதானே சொன்னாங்க. நீங்க பெரியாருங்க, பெரியாரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதை முன்னாடி பின்னாடி விட்டு நடுவில் எடுத்துட்டு பேசலையா? அந்த மாதிரிதான் இதுவும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு மக்களவையில சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி எதிர்கட்சிகள் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிதங்களை முன்வைத்திருக்காங்க. இதுல நாங்க எங்களுடைய அச்சுறுத்தலின் காரணமாக மோடி அவர்கள் மக்களவைக்கு வராதது ஒரு காரணமே கிடையாது. எதிர்கட்சிகளை எதிர்கொள்ளும் தைரியம் பிரதமருக்கு என்றுமே இருந்ததில்லை. அந்த காரணத்தினால்தான் அவர் மக்களவைக்கு வரலன்னு சொல்லிட்டு ஜோதிமணி சுதா அவர்கள் தங்களோட கருத்தை வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜோதிமணி சுதா இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேடிக்கையான விஷயமா. தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக பாருங்கள், பிரதமரை எதிர்த்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் போராடுறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக இதெல்லாம் ஒரு நடிப்புமா. என்றைக்கு தான் அவங்க நாடாளுமன்றத்தை நடத்த விட்டுருக்காங்க? இந்த 2024லேயும் சரி, 2019க்கும் பிறகும் சரி, என்னைக்காவது உருப்படியான ஒரு விஷயங்களுக்காக அந்த சபையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்களா? இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, வஞ்சகம், மக்களை பற்றி கவலை இல்லாத தன்மை, பாரத பிரதமர் அவருடைய நேர்மையான நல்லாட்சிக்கு இடையூறு செய்யணும். அவங்களுக்கு அப்படியே எரியுது. பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருது. மேலும் மேலும் பெருமை கிடைக்குது, மேலும் மேலும் பிஜேபிக்கு வெற்றி கிடைக்குது. இதை தடுக்க முடியல. அந்த விரக்தி தாமா நாடாளுமன்றத்தில் குழப்பம் பண்ணுறது. என்ன தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை? காவிரியில் மேகதாதுல அணை கட்ட கர்நாடகா முயற்சி பண்ணுறாங்க, அதுக்காக நாங்கள் கருப்பு கொடி கட்டிட்டு உள்ளே போகிறோம், கருப்பு சட்டை போட்டு உள்ளே போகிறோம் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா திமுக? தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்களா? என்னைக்கு சொல்லியிருக்காங்க? என்னைக்கு தமிழ்நாட்டு திட்டத்துக்காக அவங்க போராடி இருக்காங்க? 370க்காக போராடி இருக்காங்க, சிஏஏக்காக போராடி இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் மறுக்கப்படுகிறது, உரிமை கெடுக்கப்படுகிறதுன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஒரு டைரி மாதிரி கையில் தூக்கிட்டு ஒரு சுற்றிட்டு வந்தாங்க. என்னைக்காவது தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் அவங்க பேசியிருக்காங்களா? ஆனா சுதா அவங்க நேத்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க, நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்க அங்க போனதே மக்களுக்காக பேசுதான். எங்களுடைய தலைவர் பேசுறதுக்கு அனுமதிக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு பதில் இல்லை அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எவனோ எங்கேயோ இருந்து எழுதுறான்னா அதை பற்றி இவங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது தான் நாடாளுமன்றத்துக்கு வேலையா? இந்தியாவில் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது? நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் ஜனாதிபதி உரையில் எதுவுமே இல்லையே, அதை பற்றி நம்ம பேசுவோம்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கலாம். எப்ஸ்டைன் ஃபைலுங்கிறது எப்ஸ்டைன் யாரு? எப்ஸ்டைன் ஃபைல எந்த நாட்டில்? இதே மாதிரி தான் முதல்ல ஜார்ஜ் ஃபாரஸ்ட்னா அவரும் ஒருத்தர் ஒரு கருத்துக்களை சொல்லி வெளியிட்டாரு. இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காம அமெரிக்கா தவிக்குது. நம்மளை தவிர்க்கவும் முடியல. நம்ம மேலே 50% வரி வச்சுட்டு பேசாமல் பேச்சுவார்த்தை நடந்து இப்போ 18% குறைச்சிருக்காங்கன்னா இந்தியாவை தவிர்க்க முடியாது. இது 146 கோடி மக்கள் சக்தி கொண்ட நாடு.
ஏதாவது ஒரு ஆப்பிள் தயாரிச்சானா இந்தியாவில் இருக்க மக்கள் சாப்பிட்டாதான் அவன் ஆப்பிள் ஃபுல்லாக காலியாகும். அப்படி எல்லா பொருளும் சரி, இந்தியாவில் எல்லா தரப்பு மக்கள் இருக்காங்க. அமெரிக்கா அளவுக்கு பணக்கார நாடா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் சரி, அமெரிக்கா மாதிரி நம்மளும் ஒரு பணக்கார இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு, ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு, உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு. எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துற பொருட்கள் அமெரிக்கால இருந்து நம்மளும் வர வேண்டியது இருக்கு, நம்ம பொருட்கள் அங்கேயும் போக வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்களே. என்னன்னா நம்ம அமெரிக்காவும் இந்தியாவும் இவ்வளவு பெரிய சண்டை வந்துருச்சு, அவ்வளவுதான் இந்தியா போய் நேரம் அமெரிக்கா காலில் விழுக போகுதுன்னு கற்பனையில இருந்தான். இல்ல அப்படிதான் இருங்க, கற்பனையில இருந்தாங்க. அடுத்து என்ன பண்ண, ஆஸ்திரேலியாவில் தடையில்லா ஒப்பந்தம் போட்டோம். யூரோப்பிய யூனியனோட போட்ட ஒப்பந்தத்தை பார்த்து அம்மோ ஒரு ட்ரம்ப் மிரண்டது உண்மையா இல்லையா? அதுக்கு பிறகு தானே இறங்கி வந்தாங்க. டாலர்னு ஒன்று வச்சா இவங்க பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து புது நாணயத்தை கொண்டு வந்துருவாங்களோன்னு பயம் வந்துச்சு. இப்படிலாம் எதிர்க்க காங்கிரஸுக்கு என்னைக்காவது துணிச்சல் இருந்திருக்குமா? சீனாவில் நடந்த போரில் கைப்பற்றப்பட்ட பகுதியை பற்றி எவ்வளோ நாள் நீ பேசுவீங்க? டோக்லாங்கில் சில்க் ரோடு போடுறேன்னு சொல்லி சைனா வந்து நம்ம பார்டரில் வந்து நிற்கும் போது நம்ம இந்திய வீரர்களை எதிர்த்துருந்தாங்கல்ல. உலகமே ஐயோ சண்டை வந்துட போது ரெண்டு நாடுக்கு இடையில சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ராகுல் காந்தி சீன தூதர்களை உட்காந்து வீட்டில் பார்த்துட்டு இருக்கு இல்லையா? எதுக்கு பார்த்தாரு, ஏன் பார்த்தாரு நினைக்காத வெளியிட்டாரு உண்மையை. ரகசியமா நீங்க தானே பார்த்தீங்க. அப்படின்னா உங்களுக்கு சைனாவோட கள்ள உறவு, ராகுல் காந்திக்கு என்ன கள்ள உறவு, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கள்ள உறவு? அன்னைக்கே பார்த்து நிருபர்களை கூப்பிட்டு சைனா தூதர்கள் வந்தாங்க, நான் பார்த்தேன் பேசினேன், இந்த மாதிரி சீனாவுக்கு நமக்கு இந்த மாதிரி நட்பு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, இவங்க இப்படி வந்து டோக்லாங்கில் இப்படி சண்டை போடுற ஒரு மூடுக்கு இந்தியாவை கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க பேசியிருக்கலாம். இல்லை வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாம். வந்துட்டு போனதை கூட மூடி மறைத்தவர் தானே ராகுல் காந்தி. எப்பவுமே பொய் பித்தலாட்டம் விரக்தியின் வெளியும்ல இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு ஒரு எரிச்சலோட ஒரு நெகட்டிவா பேசிட்டே இருக்காரு, பார்லிமெண்ட்லயும் சரி வெளியூர்லயும் சரி. அப்புறம் அந்த சீனா தூதர்கள் போய் சீனாவில் வெப்சைட்ல ராகுல் காந்தியை நாங்கள் சந்திச்சோம்னு சீனா அரசு வெப்சைட்ல வந்த பிறகுதான் இவரை நிருபர்கள்லாம் கேட்டதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்படி பொய்ப்புத்தலாட்டம் நீங்க வந்து என்னங்க இதெல்லாம் வேடிக்கை, வெளியே சொன்னா வெக்கம். 1985க்கு பிறகு ஒரு உருப்படியான இராணுவ விமானம் வாங்கலைங்க. நம்ம இராணுவ விமானம் வாங்குறதுல ராகுல் காந்தியோட மைத்துனர் வதேரா மற்றும் பலர் கூட்டு சேர்ந்து இந்த விமானம் வாங்கக்கூடாது, அந்த விமானம் வாங்கக்கூடாது, அதில் சில என்கொயரிலாம் வந்து கடைசியில் விமானமே வாங்கலாமா? ஐயா வாஜ்பாயோட கனவு நவீன விமானங்கள் வாங்கணும். கார்கில் போரில் நம்ம ஜெயிச்சா கூட பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க, அதுக்காகவாது விமானங்கள் வாங்கணும். போட்ட டெண்டர் கடைசி வரைக்கும் வாங்கல. பிரதமர் வந்து ரஃபேல் கொண்டு வந்து நிப்பாட்டின பிறகு நம்ம வலிமையே உலகத்தில் கடற்படை வலிமை கூடிச்சு. நேற்று செய்தி வந்திருக்கு பாருங்கம்மா, 114 ரஃபேல் விமானங்கள் மறுபடியும் 3.25 லட்சம் கோடி. அப்படியே நாடே பார்க்குது, உலகமே பார்க்குது. இதெல்லாம் எப்படி இந்தியாவில் சாத்தியம்? மறுபடியும் 114 ரஃபேல் விமானங்கள் வந்துருச்சுன்னா நம்ம விமானப்படை இன்னும் உலகத்தரத்தில் மேலே உயரப்போகுது. அதுக்கு வேண்டிய பொருட்கள், அதுக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் இங்கே நம்ம ஊரில் இருக்க டாடா கம்பெனி 50% தயாரிக்க போறாங்க மேக் இன் இந்தியாவில். என்ன அற்புதமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே காங்கிரஸ் என்ன பண்ணீங்க? அவர் பேர் எம்ஏ ஆண்டனின்னு நினைக்கிறேன், அப்போ இராணுவ அமைச்சராக இருந்தார். நாடாளுமன்றத்தில் சொல்கிறார், எல்லை பகுதியிலெல்லாம் நம்ம இராணுவ வீரர்கள் போக்குவரத்துக்கு கஷ்டப்படுறாங்க, எல்லைகள்லாம் நவீன வசதிகள் அமைக்கப்படலை, சாலைகள்லாம் மேம்படுத்தப்படலை, பாலங்கள் போடலை, பல கிலோமீட்டருக்கு சுற்றி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார்? எல்லையெல்லாம் ரொம்ப சுத்தப்படுத்தி சாலைகள்லாம் அமைச்சு வச்சா எதிரிகள் சீக்கிரம் உள்ளே வந்துடுவான்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி தானே அது. இன்னைக்கு வந்து சீனா ஆக்கிரமிப்பு நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்க. வெளியிடாத பத்திரிகை அந்த பதிப்பாசிரியரே சொல்றாரு, நாங்க வெளியிடவே இல்லைங்கிற பத்திரிகையை கையில் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கலாம் அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு. அதனால தயாரிச்ச புத்தகத்தை கூட வெளியிடாம இருக்கலாம். வெளியிடாத ஒரு புத்தகத்தை வந்து ஒரு சாட்சியா வந்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி உளறி கொட்டுவாரு. இதுக்கு எல்லாரும் கையை கட்டிட்டு வாயை பத்தி கேட்டுட்டு இருக்கணுமா? ஆனா நரவணை வந்து இப்படி பொய் சொல்றத வந்து என்னால நம்ப முடியல அப்படின்னு ராகுல் காந்தி. ஏன்னா நரவணை அவர்கள் அந்த எக்ஸ் ஆர்மி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இதுல வந்து அந்த மாதிரியான தகவல்கள் நம்ம எதுவும் குறிப்பிடல, நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணல, இந்தியா நிலங்களை சீனாவிடம் வந்து ஒப்படைக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் அதுல இருக்கு. ஆனா இவங்க அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிடாமலேயே, ஏன்னா அந்த புத்தகம் வெளியிடப்படலை,
ஆனா இதனால வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், அதற்கான விசாரணைகள் போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அப்படிதாம்மா அதுல ஆனா இருக்கிற இவரு பொய் சொல்றாரு, நரவணை பொய் சொல்றாரு, ஒரு எழுத்தாளர் எழுதியவரே பொய் சொல்றாருன்னு எப்படி ராகுலால் சொல்ல முடியும்? கற்பனைக்கு இவங்க கற்பனைக்கு அதுல இடம் வேணும்ல. எல்லாத்தையும் ஒரு இட்டுக்கட்டு சொல்றதானமா ராகுல் காந்தி வேலை. அவர் என்னைக்காவது ஒரு பாசிட்டிவா பேசுறாரு. முதல்ல சொன்னார்ல, எல்லாமே நெகட்டிவ். ஐயோ போச்சு, ஐயோ அழிஞ்சிச்சு, ஐயோ கொண்டுட்டாங்க, ஐயோ காப்பாத்துங்க, இப்படித்தானே அவர் பேசிட்டு இருக்காரு. அதுல ஏதாவது பொருள் இருக்கா, புள்ளிவிவரம் இருக்கா? எதுவுமே ராகுல் காந்தி இது வரைக்கும் புள்ளிவிவரத்தோட பேசுறதே கிடையாது. போலியான ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு தானே பேசுறாரு. நம்ம நிதியமைச்சர் அவர்கள் பேசுறாங்க, தமிழை வந்து தமிழ் படித்தால் யாசகம் கூட செய்ய முடியாது அப்படின்னு அவர் பேசினதா கமலஹாசன் உட்பட பல பேர் பேசி அது ஒரு பெரிய பிரச்சாரமாகி அவங்க பேசுறது என்ன, பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னதானே சொன்னாங்க. நீங்க பெரியாருங்க, பெரியாரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதை வந்து முன்னாடி பின்னாடி விட்டு நடுவில் எடுத்துட்டு பேசலையா? அந்த மாதிரி தான் இதுவும். நரவணை என்ன சொன்னாருங்கிறது யாருக்கும் தெரியாது, ஏன்னா புத்தகமே வெளிவரல. பதிப்பாசிரியர் எழுதின புத்தகம் தப்பா இருக்குன்னு நிப்பாட்டி இருக்கலாம், அல்லது பதிப்பாசிரியர் தப்பா போட்டிருக்காருன்னு நரவணையே அதை வெளியிட முன்வராம இருக்கலாம். எவ்வளவு உள்ள விஷயங்கள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உங்க நாடாளுமன்றத்தில் நம்ம நாட்டுக்கு தேவையான பிரச்சனையாது. நீங்க கள்ளத்தனமா சீனாவோட உறவு வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசலாமா? ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு என்ன நிதி கொடுத்தாங்கன்னு இதுவரைக்கும் நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கீங்களா? அராஜகம். நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தாத எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லி குத்தோம்? அதில் திமுக கூட இந்த பிரச்சனையில் ஜாஸ்தி அதில் போகலை, என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள இங்க இருக்கிற அந்த கசப்பு வந்து அங்க எதிரொலிக்கதா தெரியல. அவங்களே கத்திட்டு இருக்காங்க. ஜோதிமணி எப்படி பேசுவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க பேசுறதுல உண்மையே இருக்காது. கேசவ விநாயகன் ஐயா அவர்கள் வந்து அவர்களுடைய பதவியிலிருந்து வேற ஒரு பதவிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். இதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால் தான் இந்த பதவியிலிருந்து அவரை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இதுல உண்மையான தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன நீங்கள் அப்புறம் அவர் சொன்ன தகவலில் வந்து தவறுங்கிறீங்களா? அண்ணாமலை தான் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று பேசும்போது அவருடைய சகோதரன் மாதிரி, தந்தை மாதிரி அவரோட இருந்தேன், பழகினேன். அவருக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனேன், 2 முறை முழுமையாக பரிசோதனை பண்ணேன். அவ்வளோ கஷ்டப்படுறவர். அவருக்கு வாழ்த்து சொல்லி சால்வ் போட்டு எந்தவித சின்ன பிரச்சனைக்கு கூட இல்லைன்னு அவர் சொல்கிறத நம்புறதா? அப்புறம் நீங்க அது சொல்லாம அதுல உண்மை நிலவரம் கேட்டா என்னமா இருக்கும்? பிஎல் சந்தோஷ் ஐயா அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பதவி நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த காரணத்தினால் ஏதாவது? ஐயோ ஒண்ணுமே இல்லைம்மா. அது இன்டர்னலாக அவர் 10 வருஷம் இருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்ல எல்லா மாநில கட்சியினுடைய தலைமையிலையும் அவங்களுக்கு ஆலோசனையும் வழிகாட்டு வழங்க ஒரு பிரச்சாரக்கு இந்த மாதிரி பொறுப்புக்கு போடப்படுவார். அமைப்பு பொதுச் செயலாளர் எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. அது 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க மாற்றி வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வேற ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் கீழ் செயல்படுகிற ஏறத்தாழ 38 வகையான அமைப்புகளில் ஏதோ ஒரு அமைப்புக்கோ மாநில பொறுப்புக்கோ மாற்றப்படுவது வழக்கமான ஒன்று. ஐயா 10 வருஷம் இருந்திருக்காரு. அதில் அடுத்த கூடுதல் பொறுப்புக்கு போகிறாரு. மாநிலம் முழுவதும் முக்கிய பொறுப்பை ஏற்று அவர் செயல்பட போகிறாரு. அவரை வாழ்த்தி சந்தோஷமாக நேற்று மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி கூட நடைபெற்றது. அதில் ஐயா பிஎல் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் தான் நடந்தது. மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள், தமிழக பாஜக பொறுப்பாளர்கள், எல்லாம் முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் போனார். இது எதுக்கு வெளியில் பிரச்சனையாக வருதுன்னு தெரியல. நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை, கட்சியோட நிர்வாக மாற்றங்களை எப்படி வெளியில பிரச்சனை போகுது தெரியல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் இங்கே தான் இருக்க போறாரு. மறுபடியும் அவரை சந்திக்கலாம், பேசலாம். சென்னையில தான் தங்கி இருக்க போறாரு. இதில் அவர் எங்கேயோ போன மாதிரியும் ஏதோ ஒரு பழிவாங்கப்பட்ட மாதிரியும் ஒரு கற்பனை கதைகளை எல்லாரும் பேசுறாங்க. அது தவறு. என் வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு திமுக எல்லா மாவட்டங்களிலுமே வந்து ஒரு மாநாடு நடத்த இருக்கிறது. பிப்ரவரி 14 திருப்பத்தூர், அதுக்கப்புறம் வந்து கோவை, மதுரை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மாநாடுகள் நடக்க இருக்கிறது. இது என்ன புதுசா வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு எதற்காக இந்த மாநாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து வழக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி திமுக இதுலேயும் ஒரு ஸ்டிக்கர், அது இந்தியில் சொல்லுவாங்க, அது கரெக்டாக தெரியல. மேரா பூத் சப்ஜே மஜ்பூத் அப்படின்னு இந்தியில் சொல்லுவாங்க. எனது பூத் வலிமையான பூத். ஒரு பூத்தை ஜெயிச்சாதான் ஒரு தொகுதியை ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நிர்வாகிக்கும் என்ன இலக்குன்னா, ஓம் பூத்தை நீ ஜெயிச்சு காட்டு,
இது பாரத பிரதமர் அமித்ஷா அவர்கள் போன்ற தலைவர்கள்லாம் பலமுறை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. இங்கேயே கூட்டங்களில் பேசியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி திமுக புதுசாக இது வரைக்கும் அவங்க பூத்தை பற்றி நினச்சது இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி என் பூத்தை நான் வெற்றி பெறணும்னா இது பாஜகவுடைய கொள்கை. உன் பூத்தை நீ ஜெயிச்சு காட்டு, உன் தொகுதியை நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத கடைப்பிடிக்கிறாங்க. நிறையா மாநாடுகள் கூட்டங்கள்லாம் போடுவாங்கம்மா, நிறையா வசதி இருக்குது, அதனால் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. கடுமையான போட்டியும் உருவாகிருக்கு திமுகவுக்கு. அதையும் புரிந்து கொண்டு இந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க. இதில் இன்னும் பெரிய ஆச்சரியம். இப்போ பிப்ரவரி 14 சேலம் வர இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இது என்ன மாதிரியான மாநாடாக இருக்கும், என்ன ஒரு கூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, இது வந்து சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நினைக்கிறேன். சக்தி கேந்திரம் என்பது அது கூட சில பேர் தொலைக்காட்சிகளில் என்னென்னு தெரியாமையே செய்திகள்லாம் போட்டுட்ருக்காங்க. 3 பூத்துங்கிறது ஒரு 3000 ஓட்டு. அந்த 3000 ஓட்டுக்கான 3 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர், அவர் தான் சக்தி கேந்திரம். அந்த 3 பூத்தை கம்பைன் பண்ணால் ஒரு சக்தி கேந்திரம்னு சொல்கிறோம். அந்த சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாநாடு நடக்க போது அவர்களை சந்திக்க வருவதாகத்தான் திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க மோடி அவர்கள் வர இருப்பதாக 28ஆம் தேதியே வர இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியானுச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் வர இருக்கிறதாக ஒரு தகவலும் வெளியானது. எப்போ வர இருக்கிறார் மோடி? ஏன்னா அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த மருத்துவமனையை தடை செய்வதற்காக நிறைய வேலைகளை திமுக செய்தது, ஒரு மரத்தை கூட வெட்டுறதுக்கு விடல, அந்த அளவுக்கு அந்த திட்டத்தை தவிர்க்க என்னென்ன வேலைகள் செய்ததோ அதை எல்லாத்தையும் பாஜக மேல தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அது வெற்றியாக இன்னைக்கு நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது மோடி அவர்கள் எப்ப வர இருக்கிறார்? ஏன்னா அடுத்தடுத்து இங்க வரத புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி மோடி அவர்கள் வந்துட்டே இருப்பாருன்னு உதயநிதியும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு. தமிழக மக்கள் அவ்வளோ மோசமா உதயநிதி அவர்கள் சொல்லக்கூடாது. தலைவர்கள் வர்றது தலைவர்கள் கருத்துக்களை சொல்லுவாங்க, மக்கள் கேட்குறது அவங்களுடைய கடமை, அதை பின்பற்றுறது அவங்களுடைய உரிமை. அது எப்படி வேணாலும் பண்ணலாம். தலைவர்கள் வர்றது போகிறதுங்கிறது எல்லாரும் ஒன்று தான். இப்போ பீகாரில் நடக்கிற தேர்தலுக்கு இங்கேருந்து முதலமைச்சர் போகிறாரு, மேற்கு வங்காளத்துக்கு போகிறாரு, மகாராஷ்டிராவுக்கு போகிறாரு. இப்படிலாம் போகும்போது தலைவர்கள் மக்களை சந்திக்கிறங்கிறது வழக்கமான ஒன்றுங்கிறது இருக்குது. அதை போய் பிள்ளை பிடிக்கிறதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் இல்லை. இந்த திருவிழாலாம் வரும் இல்லையா, அந்த திருவிழா நேரத்தில் இந்த மாதிரியான கூட்டம் அப்போ மட்டும் வந்துட்டு போகும். இப்போ தேர்தல் வர நேரத்தில் மோடி அவர்கள் வர்றதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பேசக்கூடாது. துணை முதல்வங்கிற பொறுப்பில் இருந்துட்டு அப்படி பேசக்கூடாது. இதே உதயநிதி அவருடைய துறையை சேர்ந்த விளையாட்டுத்துறை நிகழ்ச்சிக்கு பிரதமர் வந்துட்டு போனார். மெட்ரோ வெளியிடுறதுக்கு, மெட்ரோ தொடங்கி வைக்கிறதுக்கு இதே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர் வந்துட்டு போனார். டிஃபென்ஸ் காரிடார் விழாவுக்கு வந்துட்டு போனார். அப்போல்லாம் வந்துட்டு போகலையா? பாம்பன் ரயில் பாலத்துக்கு வந்துட்டு போனார், வந்துட்டு போகலையா? எத்தனையோ நிகழ்ச்சிக்கு வரத்தானே செய்கிறாரு. அப்போல்லாம் இப்போ அதிகமாக பார்த்தா பல மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வந்திருக்கிறாரு. இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டுமே வர்றாரு, மற்ற ஊரில் காணாமல் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி பொய்யை நம்ம சொல்லக்கூடாது. அது ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர், அவர் தேர்தல் நேரத்தில் வரணும், எல்லாரும் வருவாங்க. இப்போ ஏன் தொடர்ந்து மாநாடு போடுறீங்க? பூத்துக்கு என் பூத்து வெற்றி பூத்துன்னு இப்போ எதுக்கு கூட்டம் போடுறீங்க? தேர்தலுக்காக தானே போடுறீங்க. அதே கடமை எல்லா கட்சிக்கும் இருக்குல்ல. அந்த அளவுக்கு பாரத பிரதமர் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். அவர் வர்றாரு. அதை வர்றத எங்களுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், மக்கள், நிர்வாகிகள் எல்லாருமே கொண்டாடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அவர் வர்றதுனால சில மாற்றங்கள் உருவாகுது, வெற்றிக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கூடுதுங்கிற வருத்தத்தில் அவர் சொல்கிறார்.